நிறைய திட்டங்களை வந்து ரொம்ப தேவையில்லாத திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தீங்க. அதை வந்து நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து மல்டி லெவல் கார் பார்க் ஊட்டியில் குன்னூரில் மல்டி லெவல் கார் பார்க் கொண்டு வந்தீங்க. அந்த கோவிலில் வந்து கழிப்பறை வசதியே இல்லை, மக்களுக்கான சாதாரண தேவையான வசதிகளே இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்கு அங்கே மல்டி லெவல் கார் பார்க் கொண்டு வந்தீங்க, அதை நாங்கள் பரிசீலனை இப்போ பண்ணுறோம், அதை கேன்சல் பண்ணுறோங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு சேகர் பாபுவும் சரி, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன் மல்டி லெவல் கார் பார்க்கும் தேவையான ஒரு வசதி, என்ன பார்க்கிங்கும் ஒரு தேவையான வசதிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் வந்து ரமேஷ் அவர்களுடைய ஸ்பீச்சில் தெரியுது. பக்தர்களுக்கான தேவையான வசதிகளை தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். அது ஹெச்ஆர்என்சியோடைய ஃபண்ட்ஸ், தட் இஸ் டெம்பிளோடைய ஃபண்ட்ஸ் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சூப்பரான டிஸ்கஷனாக பார்த்து ரொம்ப நல்லா பேசுகிறார். நீங்கள் வந்து ரமேஷோடைய இந்த ரெட்டார்ட்ஸ் அவர் கொடுக்குற பதில் அளிக்கும் விதம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 500 பேர் தான் கோயிலுக்கே வராங்க, அங்கே எதுக்கு மல்டி லெவல் பார்க்கிங்கு? நீங்கள் அதே மாதிரி அந்த ஏரியாவுக்கு வசதி வேணும்னா அங்கே இருக்கிற நகராட்சி செய்யணும், நகராட்சியோ பேரூராட்சியோ அவங்களோட ஃபண்டில் நீங்கள் செய்யணும், கோயில் ஃபண்ட்லேருந்து எப்படி செய்வீங்கன்னு கேட்குறாரு. சில வேலிட் பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காரு. பட் இதிலெல்லாம் என்னென்னா, நம்ம உண்மையான நிலவரம் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க பட்டுன்னு பதில் சொல்லணுங்கிற ஒரு நிலைமையில் சொல்லிடலாம், அதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். பட் வந்து ஹெச்ஆர்என்சியில் சேகர்பாபு இருக்கும்போது நிறைய மண்டபம் கட்டுறது அதெல்லாம் பண்ணுறது வந்து ஜென்ரலாக வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வெளியிலேருந்து. ஏன்னா நானே பார்க்குறேன், இங்கே வந்து திருவான்மையூரில் வந்து ஒரு பெரிய மண்டபம் வந்தீஸ்வரர் கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. அதில் திருமணம் நடந்து நான் பார்த்ததே கிடையாது. வாடகை நிறையா இருக்குது. அது அந்த மண்டபத்தை யாரும் பயன்படுத்துகிற மாதிரியே தெரியல. அதை நீங்கள் ஒரு பார்க்கிங்காக கூட வச்சுருந்துருக்கலாம். அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் தேவைப்படுது. அது பண்ணாமல் நான் ஒரு மண்டபம் கட்டி அதை நான் வருமானம் கொண்டு வரேன்னா, வருமானம் வருதா? அவ்வளோ செலவு பண்ணி கட்டி அப்படிங்கிற கேள்வி சார். அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் சார். இதை வந்து 2021 டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து சிஎம்டியோடைய போர்ட்ஃபோலியோவை கொடுக்குறாங்க. நான் அப்போ ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், யூஸ்வலாக சிஎம்டியை வந்து ஹவுசிங் மினிஸ்டர் தான் பார்ப்பாங்க, எதுக்கு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருக்கு எதுக்கு சிஎம்டியை கொடுத்தாங்க? அதுக்கு நமக்கு 5 வருஷத்தில் வந்து எதுக்குன்னு நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிச்சு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து செய்கிறாங்க ஹெச்ஆர்என்சி. அது வந்து ஏன் அது தேவையில்லாத விஷயமானு நமக்கு பெரிய கேள்வி இருக்குது. இன்ஃபேக்ட் சிஎம்டிஏலேயே வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸே நிறையா யூஸ் பண்ணி அவங்க ஒரு பிளானிங் ஏஜென்சி, ஆனால் அவங்க வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் 1500 crore டெஃபிசிட்டில் அவங்க இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம நண்பர் ஓம் ஜஸ்வினும் போட்டிருந்தாரு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த சேகர் பாபுவோடைய அவர்களுடைய அந்த அசெம்பிளியில் பேசின பேச்சில் வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருந்த மாதிரி நான் பார்க்குறேன்.